திரு அக்னீஸ்வரன், ஒன்றிணைக்கிறதுங்கிறதுல பலம் கூடும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், ஒற்றை தலைமைன்னு சொன்னதுனால தான் தொடர் தோல்விகளை திரு இபிஎஸ் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் திரு ஓபிஎஸ் வலியுறுத்துறாரு, ஒருங்கிணையணும், எல்லோரும் மீண்டும் சேரணும். இதுலயே திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்கிறார், ஒன்றிணைக்க சாத்தியம் இல்லைன்னு. அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது சார். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 24 ஒரு பொன்னான நாள். அதில் நம்ம விவாத அரங்கத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் சார் எழுதிய ஜே என்கிற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் 7ஆம் நூற்றாண்டில் இதை தராசு சியாம் சார் செல்வி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நேரடியாக கேட்டது. உங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி மன்னனுடைய அரசனுடைய கோபத்திற்கு ஆளாகி யானையினுடைய காலால் அப்பருடைய தலையை மிதிச்சு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னபோது அப்போ கூட அப்பரடிகள் பயப்படவே இல்லை, என் சித்தாந்தம் இதுதான் அப்படின்னு சொன்னார். அதை தராசு சியாம் சார் புத்தகத்திலேருந்து நான் படித்ததை இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வர்றேன் சார். இப்போ இந்த ஏன் சேர்த்துக்கிறணும் ஏன் சேர்க்கக்கூடாது, இப்போ இவங்க எல்லாரும் பேசுனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கிருன்னு தலை சுத்திருச்சு. இந்த நல்ல நாளில் மத்திய 1990களில் 87 புரட்சி தலைவர், மனிதநேய தலைவர், மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்கை என்றால், முழங்கை அம்மையார் ஜெயலலிதா என்றால், இன்றைக்கு முழு கையாக திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை அந்த கட்சி பார்க்கிறது. உடனே சொல்லுவீங்க இல்ல சார், அண்ணன் கேசிபிக்கு கோவம் வரும். அடுத்து இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு எல்லாவற்றையும் தாண்டி தான் அந்த முழு உருவத்தை பார்க்கிறார்கள். இது ஒரு புறம். இல்ல சார், இது ஸ்ட்ரக்சரலா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அரசியல் கட்சிக்கு அதானே சார் தேவை. கரெக்ட் சார். ஆனா ஓபிஎஸ் சொல்ற அந்த ஒற்றை தலைமை தோல்வியை கொடுக்குதுங்கிறதான பெர்செப்ஷன். கட்சிக்காரங்க பெர்செப்ஷனை தானே பார்ப்பாங்க. நீங்க கட்சியை வச்சுக்கோங்க, 10 வருஷம் நடத்துங்க, 20 வருஷம் நடத்துங்க, உங்க கட்டுப்பாட்டிலே கூட கட்சி இருக்கட்டும், எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்களா இல்லையான்னு தானே கேட்பாங்க. நீங்க ஜெயிச்சிங்களா தோப்பீங்களா அதை தான் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க, அது கரெக்ட். இப்ப நான் இங்க இந்த நிறுவனத்தில் பேசுகிறேன் என்றால், என்னை பிறந்தவுடன் வளர்த்து ஆளாக்கி எத்தனை வாத்தியார் இருந்திருப்பாங்க, எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருப்போம், எத்தனை இடத்துல அடி வாங்கியிருப்போம், அதெல்லாம் பின்புலம். அந்த பெர்செப்ஷன் தான் நீங்க பார்க்க தோல்வி இங்க சொல்றேன். தோல்வியே கிடையாது, அப்படி கிடையாது. 13 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தாதவர்கள் இன்றைக்கு 3 அடுக்கு வெற்றி பெற்றா அதை புகழ் பாடுறீங்கல்ல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பின்புலம் என்ற ஒண்ணு இருக்கு சார். நீங்க வெற்றியா தோல்வியா நீங்க கேக்குறீங்க, அது கிடையாது. நீங்க 90களில் இதே நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு, அந்த கட்சியை நாம மொத்தமா கைப்பற்றி விடுவோம் அல்லது ஆக்டோபஸ் கரங்களால் நாம் அமுக்கி அதை நசுக்கி விடுவோம் என்று அன்றைக்கு இருந்த அதிகாரிகளும் காங்கிரஸும் நினைக்கல. ஆனால் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்தவுடன் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, அந்த கட்சியை நம்ம அப்படியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுகவை நீங்க இல்ல, அமித்ஷா இல்ல, இதுவில் யாராலையும் முடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் பார்வை இப்ப ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனைலாம் நடந்தது, வஞ்சகம்லாம் நடந்தது அப்படின்னு ஓபிஎஸ்ல சொல்றாரு. வஞ்சனை உள்கட்சிக்குள்ள நடக்குது சார், நடக்கதான் சார் செய்யும், நடக்கத்தான் செய்யும். ஜாஜேக்குமே வஞ்சனை சூழ்ச்சி இருந்ததா? ஆமா இருந்தது. ஆனால் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஆனா இந்த 4 பேர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 4 பேருக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை அமித்ஷாவும் மோடியும் நாங்கள் சமரசம் செய்கிறோம். நீங்க சொல்றாங்கல்ல, நரி என்ன பண்ணும்னா சிங்கம் சில இடத்துல தப்பிச்சுக்கலாம், சிங்கம் தப்பிச்சுக்கலாம் குகைக்குள்ள போய். ஆனால் நரி என்ன செய்யும்னா ஒரு ஆடை பார்க்கிற போது பார்த்துக்கிட்டே இருக்கும், குறுகுறுன்னு டக்குன்னு கண்ணில் மண்ணெளி போட்டு விட்டுட்டு அது கழுத்து கடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொன்னார் சார், என்ன சொன்னாரு, இன்னொன்னு போனி ஆகாதுன்றார். சார் நான் கேட்கிறேன், எந்த கட்சியை பார்த்து எது சார் போனி ஆகாத கட்சி?
13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சிக்கு வரல, 11ல எதிர்க்கட்சியே இல்ல, அந்த கட்சியை பார்த்து சித்தாந்தத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்கிற ஒன்றை மட்டும் வச்சு நான் இப்ப சொல்றேன் சார், உலக முதலீட்டாளர் மாநாடு என்கிற ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாரு? அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. அதே மாதிரி சுனாமி என்கிற ஒன்றே வரவே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஆனால் அதிமுக அதை எப்படி கையாண்டது? அம்மையார் ஜெயலலிதா எப்படி கையாண்டார்? கொரோனா வராதது எப்படி கையாண்டார் எடப்பாடி பழனிசாமி? ஆனால் இவர்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இவர்கள் சுனாமியை போல் அதிமுகவை அழிக்க வேண்டும், கொரோனாவை போல் அதிமுகவை அமுக்க வேண்டும், இப்படித்தான் நினைக்கிறாங்களே ஒழிய இத நம்புவாங்களா? நீங்க தனியா உழைச்சு வாங்க. இல்ல இந்த உழைச்சு வாங்க, இவங்க அதிமுகவை அழிக்க பாக்குறாங்க நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவி தினகரனுக்கோ கேசிபிக்கோ புகழேந்திக்கோ பொருந்துமா? தொண்டர்கள் அப்படிதான் பார்ப்பாங்களா? இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தியமே இல்லையா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பங்களிப்பையும் அதிமுகவுக்கு இவங்க செய்யவே இல்லையா அந்த தலைவர்கள்? சார் கார்த்திகேயன் சார், நீங்க என்ன சார், அதாவது சார் பாத்தியதை என்பது தனி மனிதன் சொத்துக்குள்ள வேணா இருக்கலாம். ஆனால் இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட்டு கட்சியை விட்டு வெளியே போட்ட போது அவர் நீதிமன்றத்துக்கு போகலைங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் எதிர்த்தாங்க, கலைஞரை எதிர்த்து வீட்டிலேயே உட்கார வச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி வைகோவை வெளியே போட்டாங்க, ஆனால் தனி கட்சி மதிமுக என்று ஆரம்பித்தார். ஆனால் இவர்கள் 3 பேரும், திரு டிடிவி தினகரன் அவரை தவிர இவர்கள் 2 பேரும் பாஜகவின் தயவை இன்று வரை நாடுகிறார்களா இல்லையா? நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக்கியது எந்த கட்சி? அதிமுக தானே. ஆனால் திரு மோடி அவர்கள் சொன்னார் என்றால் உங்கள் பார்வையில், திரு ஓபிஎஸ் அவர்கள் பார்வையில் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக மோடியை பார்க்கிறார்கள். அதனால் தான் மோடியே அவரை விரும்பவில்லை. அந்த வஞ்சகம் சூழ்ச்சகத்துக்குள்ள திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக சார்பு நிலையில இருக்கிறாங்கிறதா பிரதான காரணமா? இதுதான். அது மட்டுமல்ல, பாஜகவை எதிர்க்கக்கூடிய திரு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுக்கே இப்ப காசு தர மாட்டேங்கிறாங்களே, அவங்களை ஆதரிக்க கூடியவர்களை தூக்கி அரியணையில் உட்கார வச்சிருவாங்களா?